Hello viewers, welcome to MSGPK Daily Dairy channel. இன்னைக்கு Thursday. இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் வாங்கி அதை வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு 10 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரு 3 பீஸ் வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 20 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசி அந்த திங்ஸ் எல்லாத்தையும் 2 எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரப்போ கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டே நீங்க இந்த இஞ்சி பூண்டு போட்டுட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்ததுமே நீங்க அதுல கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம இதுக்கு என்னென்ன மசாலாஸ்லாம் போடணுமோ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்போவே அதில் மிளகாத்தூள்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இப்போ நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் கூட இருக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதங்குங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த மசாலாஸ் வந்து கருகிரும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு அந்த மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்போ கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்த அப்புறமா ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க மட்டனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காண்டி நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் வதக்குனா போதும். இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மட்டன் வேக வச்ச வாட்டரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது, கரெக்டான அளவு ஊற்றி வேக வச்சிங்கன்னா தான் இதில் ஆட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணி எல்லாமே வற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எம்மியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த
மட்டன் சுக்காவை ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. நாங்கள் இதில் சேர்த்துருக்க மசாலாஸ் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வீட்லேயே தான் அரைச்சி ரெடி பண்ணோம். அப்புறம் ஆயில் எல்லாம் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் செக்கு இருக்குது, அதில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி யூஸ் பண்ணி இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பை பாய்.